என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு இருக்கார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவில் பிரிஞ்சிருந்த அணிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி தாவைக்களை இணைஞ்சிட்டாங்க. விரைவில் இடத்தில் ஒரு புதர் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் 2 எம்எல்ஏக்கள், முக்கியமான எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் 2 பேர் இதுவரைக்கும் அவங்களோட முடிவு அறிவிக்கலை. விரைவில் தாவைக்களை இணைய தான் வாய்ப்பு இருக்கா? அவங்களோட முடிவு என்ன? திரு சிவி சண்முகம் அவர்களும் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் முடிவு பண்ணிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க போக மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. நாங்கள் ஏங்க தாவேக்காக்கு போனோம், எங்களோட கட்சி அதிமுக இருக்குது, நாங்கள்லாம் அம்மாவின் வழி வந்தவர்கள், அம்மா எங்களுக்கு உயரத்தில் வச்சு அழகு பார்த்துருக்காங்க, எளிய பின்புலத்தை நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் ஏன் போனோம், நேற்றுக்கு வந்த கட்சி தாவேக்கா, நாங்கள் போகணுன்னு அப்படிலாம் சொல்லவே இல்லை. தொண்டர்களை நாங்கள் சந்திப்போம், அவங்ககிட்ட கருத்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. அவர் போயிட்டு நன்றி சொல்கிறார். தொகுதியில் சிவி சண்முகம் வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லும்போது கூட அவர் இது சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டார். ஆல்ரெடி இவங்களுக்கு டீல் பேசி முடித்ததாக தகவல் வருது. இல்லை, இப்போ போய் கேட்குறவர் 2 குழுவாக உடையிறதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கணும்ல, அதிமுக உடைக்கலாமா? வேற வழி கிடையாது. ஏன்னா அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாதான் சேர்த்துப்போன்னு எடப்பாடியும் செக் வைக்கிறாரு. இப்போ சிவி சண்முகம் தான் மூளையாக இருந்தாரா? ஆமாம், சிவி சண்முகம் பதவிக்கு அடிப்பட்டவர் அவர் தான். ஆமாம், நிச்சயமாக அவங்க இது பண்ணாங்க. அதே மாதிரி எடப்பாடி தரப்புலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அவர் இறங்கி வரவே மாட்டேன்டார். கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, யார் வெளியில் போனாலும் பரவாயில்ல, ஓகே ஒரு தவறு நடந்துச்சு, அவங்க போயிட்டாங்க, திருப்பி வந்தாங்கன்னு நீங்கள் அவங்கள ஏற்றுக்கணும். அந்த பழைய பதவிகள்லாம் நீங்கள் போடக்கூடாது. மன்னிப்பு கடிதம் கொடுத்தாதானே ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. எந்த ஒரு மனிதருக்காக இருந்தாலும் ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக அவர் இவங்களை இழிவுபடுத்துறதுனால இவங்க மனம் வெதும்பி தாவேக்க போகிறாங்க. ஆனால் அங்கே நீங்கள் யாருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டைன்னு கூட கிடையாது, அங்கே புஷியானந்துக்கு தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்குது. தாவேக்காவில் புதியதாக வந்தவர்கள்கிட்ட போய் நீங்கள் சர்வைவல் பண்ண முடியும்னா அப்போ இந்த இடத்துல நீங்கள் சர்வைவல் பண்ணலாம்ல. இவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்காக தான் போகிறாங்க. 5 ஆண்டுகள் நம்ம ஏன் எதிர்கட்சியாக இருக்கணும், அங்கே போனால் நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கலாம், அமைச்சர் பதவியும் கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலான்ற அந்த சுயநலம் பதவிக்காக மட்டும்தான் அங்கே போகிறாங்க. அதை தாண்டி இந்த பொது நலமோ மக்களுக்கு போய் சேவை செய்யணும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. ஏற்கனவே 35 அமைச்சரவை முழுதாக நிறைவடைஞ்சிருச்சு. ஆனால் ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 பேர் இணைய இருக்கிறாங்கன்னா இவங்க அமைச்சர் பதவி இல்லாமல் அந்த கட்சியில் சேர வாய்ப்பே இல்லை இல்லையா? ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களை தூக்கணும் அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும்ல. அதிருப்தி ஏற்பட்டு அவங்க ஏதாவது கேள்வி கேட்டுற முடியுமா? இப்போ ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவில் அந்த உட்கட்சி ஜனநாயகம் இருக்கும். யார் வேணாலும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் அப்படி கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது நீங்கள் எதாவது எடுத்து பேசுனீங்கன்னா சாயந்தரம் நீங்கள் ராமபுரம் வந்துடுங்க தோட்டத்துக்குன்னுவாங்க. தோட்டத்துக்கு கூப்பிட்றாருன்னா ஏதோ விருந்து கொடுக்க போகிறாருன்னா அது வேறு மாதிரி விருந்தாக இருக்கும். நல்லா இந்த படத்தில் வரும் இல்லைங்களா, நம்ம வீரம் படத்தில் ஒரு இது வரும், மாமா நல்லா சாப்பாடு போடு, வயிறு முட்டை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு குமுறுன்னு குமுறுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடும் போடுவார் எம்ஜிஆர் அவர்கள், சாப்பாடும் போடுவார், தர்மடியும் கொடுப்பாரு. அதனால் எம்ஜிஆரை நோக்கி யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவை நீ எதிர்த்து பேச வேணாம், நீங்கள் அவங்க பேசும்போது நீங்கள் பதிலுக்கு திருப்பி பேசிட்டாலே நீங்கள் கட்சியிலே இருக்க முடியாது. நீங்கள் மந்திரி மட்டும் கிடையாது, நீங்கள் கட்சியிலே இருக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மேலே போகும்போது கீழே டயரை விழுந்து கும்பிட்டவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அம்மா இருக்கும்போது வாயே யாரும் திறந்ததே கிடையாது. இவ்வளோ தான் அந்த கட்சியோட உட்கட்சி ஜனநாயகம் அப்படி தான் இருந்தது. எடப்பாடி வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நம்ம ஓரளவுக்கு உட்கட்சி ஜனநாயகம் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற இந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கால போய் புதியதாக ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களோட சுயநலம் தான். அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, ஏற்கனவே 35 அமைச்சர்கள் இருக்காங்க, ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அமைச்சரவைகள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் மாற்றினாங்க, எதுக்கு மாற்றினாங்கலாம் தெரியாது. பேப்பரில் பார்த்தா தெரியும். ஆமாம், நம்ம அவங்களே சொல்லுவாங்க, பேப்பரில் பார்த்தா தான் அவங்களுக்கே தெரியும் நான் மந்திரியாக இருக்கேனா இல்லையான்னு அவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய அமைச்சர்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே அதிர்த்தி இருக்கிற மாதிரி இவங்களே ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. ஆதவ் தரப்பு ஒரு சீனை கிரியேட் பண்ணி இப்போ இவங்க உள்ளே போனாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 4 பேர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க.
அதில் ஒரு 2 பேருக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்குறத வாக்குறுதி இல்லை கொடுத்துருக்காங்க. இப்போ அமைச்சர் மீது வந்த விமர்சனம் வந்து அது தாவேகா மீது வந்த விமர்சனம் தான் இல்லையா? அப்படி அவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்க தாவேகா மேல விமர்சனம் வந்தாலும் விஜய் அண்ணா தப்பு பண்ணல. இப்போ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஏங்க அந்த அமைச்சர் தான் தப்பு பண்ணாரு, தாவேகா கட்சி தான் தப்பு பண்ணாரு, விஜய் அண்ணா என்ன தப்பு பண்ணாரு? அதனால தான் விஜய் அண்ணா வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. விஜய் அண்ணா வாய் திறந்து பேசினார்னா இவங்களோட பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிடுவாருன்னு வச்சுங்களேன். எந்த கேள்வி கேட்டாலும் அவருக்கு வந்து பதில் சொல்ல தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து ப்ரெஸ் அவர் சந்திச்சதே கிடையாது. சினிமாவில் பேசுகிற மாதிரிலாம் அவர் வந்து பேச மாட்டார், ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேச மாட்டார். பேசினா அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவார். ஸோ அதனால் அவர் வந்து பேசாமல் இருக்க வரைக்கும் தான் அவருக்கு வந்து பலம். பேசிட்டா அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவாருன்னு அந்த பயம் இருக்கிற மாதிரி இப்போ இந்த மந்திரிகளை பேச விட்றாங்க. அவங்க எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ, எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் அதிமுகலேருந்து உள்ளே போனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுப்பாங்க. இந்த மந்திரிகளை நீக்கம் பண்ணிவிட்டு அது மந்திரி சபையை வந்து யார் வேணாலும் நீக்கிறது சேர்க்கறது வந்து முதல்வரோட கையில் தான் இருக்குது. வந்து இதே மாதிரி இன்னொரு முறை நம்ம வந்து நடக்கும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா, ஒன்று கவர்னர் மாளிகையில் நடக்கும், பதவியேற்பு விழாவில் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம். தமிழை வந்து 3ஆம் இடத்துக்கு தான் தள்ள போகிறாங்க. அப்போ முதல் இடத்துல வைக்க போகிறாங்களா, 3ஆம் இடத்துல வைக்க போகிறாங்க? நம்மளும் ஆர்வமாக தான் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. குறிப்பாக இந்த குதிரை பேரம் வாரம் தான் வந்து இந்த அரசின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு, 6 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் அதிமுக நீங்கள் உடைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் பொதுப்படையாக எல்லோருக்கும் எழுற கேள்வி. ஏன் வந்து இது விஜய் அவரோட நாலேஜோடு தான் பண்ணுறாங்களா, இல்லைனா தனிப்பட்ட முறையில் கட்சிக்குள்ளேருந்து வேறு யாராவது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கட்சிக்கு தலைவர் விஜய் அவர்கள் தானே. அவரோட நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது. அப்போ அவரோட நாலேஜ் இல்லாமல் குதிரை பேரம் நடக்குது அப்படின்னா அப்போ இந்த கட்சிக்கு ஒரிஜினலான தலைவர் யாருன்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இது ஆதவ அர்ஜுனா தான் வந்து இதை வந்து முன்னிட்டு எல்லாத்தையும் வந்து செய்கிறாரு. ஆனால் வந்து செங்கோட்டையன் கிட்டே கேட்குறாங்க, அதிமுகலேருந்து நீங்கள் தான் எல்லாரையும் உடச்சி கூப்பிட்டு வரீங்களான்னா, இல்லைங்க நான் அப்படிலாம் பண்ணலன்னா, அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது அந்த இடத்துல நான் இல்லை, அந்த பவர் எனக்கு இல்லைன்னு அவர் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. அப்படின்னா ஆதவ அர்ஜுனா தான் இதை பண்ணுறாருன்னா விஜய் அவர்கள் கூப்பிட்டு நேரம் கண்டிச்சிருக்கணும்ல. இதை நம்ம புதியதாக நம்ம வந்திருக்கோம், அதுவும் நம்ம வந்து கூட்டணி மந்திரி சபையை நம்ம வந்து அமைச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து இடதுசாரிகள் நம்ம மேலே வந்து கோவத்தில் இருக்காங்க, விடுதலை சித்தியை நம்மளை விமர்சனம் வைக்கிறாங்க, பொதுமக்கள் இன்றைக்கி விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லதில்லை, இது ஒரு ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லணும். அவர் வந்து விரும்புகிறாரு, லைக் பண்ணுறாரு. அதிமுகன்னு ஒரு கட்சியே வந்து இருக்கக்கூடாது, அதை முற்றிலுமாக அழித்தொழித்துறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கட்சியை அழிக்கிறதுக்கு வேறு யாரும் வெளியிலேருந்தான் வர மாட்டாங்க. உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு கோஷ்டி பூசல் வந்து நாளைக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி வந்து ஒரு 50 எம்எல்ஏக்களை உங்ககிட்ட இருந்து விலை பேசுனா அப்போ போக மாட்டாங்களா? நீங்கள் மட்டும் ஒரு கட்சியை உடச்சி ஒருத்தரை கூப்பிட்டு வரலாம், அப்போ உங்கள் கட்சியிலேருந்து யாராவது பேரம் பேசி நாளைக்கு வெளியில் போகும்போது அப்போ வேடிக்கை தான் பார்க்கணும். நீங்கள் அதுக்கு விமர்சனம் பண்ண முடியாதுல்ல. இந்த சூழல் வந்து நிச்சயமாக வருங்காலம் வந்து அமையும். அதை தவிர்க்கணும்னா இவங்க வந்து அதிமுக உடைக்கிற வேலைகள் விட்டு இவங்க கட்சியை எப்படி பலப்படுத்தலாம், இப்போ இடைத்தேர்தலில் வந்து நீங்கள் நின்னா நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம், அப்படி தான் அதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நீங்கள் நிறைவேற்றலாம், இதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். மகண்டி கொடுத்த வாக்குறுதிகளை வந்து கவனம் செலுத்துறதுல விஜய் இன்னைக்கு வரைக்கும் முனைப்பு காட்டவே இல்லை. அதை வந்து அவர் வந்து துரிதமாக செயல்பட்டாலே போதும், இந்த விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு அடிபட்டுரும். நிறைய ஒரு கேள்வி, அதிமுகவோட கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு விஷயம் சொன்னதான் பலருக்கும் ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அந்த குதிரை பேரம் இந்த விஷயம் மூலமாக தாவேகாவுக்குள்ளே ஒரு அதிகார மோதல் வெடிச்சிருக்கு. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, 2 பேரில் யார் அதிகாரம் மிக்கவர்கள் அப்படிங்கிற போட்டி தான் இந்த நிலைமை காரணம் அப்படின்னு அவர் விமர்சனம் வச்சிருக்காரு இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதிகார பலம் யார் அப்படின்னா இதை சொல்ல வேண்டியவர் வந்து விஜய் தான். அவர் வந்து அமைதியாக இருக்கிறதுனால தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யார் அதிகார மையன்னு நமக்கு தெரியல. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் வந்து இருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா இருக்கார். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் தான் சொல்கிறாரு, நான் தான் அதிமுகலேருந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வரேன்னு. ஆனால் ஊடகங்களில் சொல்கிறாரு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் வந்து அதிமுக இருக்கிட்ட பேசும்போதே என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கேன், நம்ம தான் விஜய்க்கு அப்புறம் எல்லாமே நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்கிறதா செய்திகள் வந்து வருது. இப்போ எத்தனை பவர் சென்டர்னு தெரில. ஆனால் விஜய் என்ன சொன்னார்னா, நான் மட்டும்தான் இங்கே பவர் சென்டரு, வேறு எந்த பவர் சென்டரும் கிடையாதுன்னு விஜய் சொன்னார். ஆனால் அந்த பவரே இங்கே ஆஃப் ஆகி கிடக்குது. இப்போ பவர் கட்டு தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக இந்த 20 நாள் ஆச்சு. 20 நாளாக இன்றைக்கி வரைக்கும் சரி பண்ணவே இல்லை, இன்னும் அதிகமாகிடுச்சு. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக இருந்தது, இப்போ கிராமங்கள் முழுக்க வந்து பவர் பிரச்சனை வந்து பெருசாக இருக்குது. அதனால் யார் இந்த பவர் சென்டராக இருந்தாலும் தமிழக மக்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதுக்கு நீங்கள் டைம்லாம் கேட்க முடியாது. நாங்கள் இப்போ புதுசாக தான் வந்திருக்கோம், 6 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க, 5 வருஷம் டைம் கொடுங்க, நம்ம வந்து கேட்க டே 1லேருந்து ஒவ்வொரு மணித்துளியும் வந்து இங்கே ரொம்ப முக்கியமானது. இந்த அரசியல் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நிலச்சி இங்கே நிற்க முடியும். அது எங்கள் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. யார் செய்தாலும் இந்த குதிரை பேரம்ன்றது நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அது தாவேக்கா செய்தாலும் சரி, இல்லை இன்னும் வருங்காலங்களில் யார் செய்தாலும் இதை சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். வரவங்களை வந்து மக்கள் வந்து புறக்கணிக்கணும்.
பதவிக்காக யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்சி மாறி திருப்பி வந்து இடைத்தேர்தலை சந்திச்சாகணும், இல்லை அவங்க வந்து இது கூட எம்பிக்கு கூட நிற்கலாம், இல்லை திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலையும் அவங்க வந்து நிற்கும்போது இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து சுயநலவாதிகள் வந்து புறக்கணிக்கும். அது மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. எந்த கட்சியில் போனாலும் நான் பதவி அனுபவிச்சிடலான்னு நினைக்கிறது, மக்கள் வந்து சாட்டை அடி கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும்னு நம்புகிறோம். சிங்கப்பன் அதிரடிப்படை திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து அறிமுக நிகழ்ச்சி நடைபெறதா இருந்தது. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிறதா அரசு தரப்புலேருந்து செய்தி வெளியாக இருக்குது. என்ன ரீசன்னால வந்து கேன்சல் ஆகிருக்கு? தகவல் எதுவுமே வந்து சொல்ல இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ இல்லை வந்து முதல்வரை வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்போ அந்த மாதிரி எந்த விதமான இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறைகள் வந்து இங்கே இல்லாதனால இது என்ன நடக்கும்னு நமக்கும் வந்து தெரியல, அது ஏன் காரணம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. ஆனால் பெருவாரியாக வந்து ஊடகங்களில் வர செய்தியும் சரி, இப்போ நம்மளும் நிறைய பேர்கிட்ட செக்ரட்டரியேட் அதெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தனிப்பட்ட காரணங்களுக்காக முதல்வர் வந்து இதை வந்து இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனிப்பட்ட காரணங்கள் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி அவங்க வீட்டில் ஒரு இல்ல விழா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பட்டு வேட்டி பட்டு சட்டையில் முதல்வர் வந்து வந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து கேன்சலான்னு நமக்கு வந்து தெரியல. ஆனால் ஊடகங்கள்லேயும் சரி தலைமை செயலகத்திலிருந்து வருகின்ற தகவல் பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது ரத்து பண்ணுறது நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. தமிழகத்தில் இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு எந்த ஒரு நிலைமையில் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். ரொம்ப அபாய கட்டத்தில் வந்திருக்காங்க. முதல்வரே அதை வந்து கையில் வச்சுருக்காரு, அந்த துறையை வந்து கையில் வச்சுருக்காரு. காவல் நிலையங்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. காவலர்களே வந்து தாவேக்காவை சார்ந்தவர்கள் வந்து தாக்குறாங்க. தொடர்ச்சியாக பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துருக்கு. குறிப்பாக வந்து பெண்கள் பாதுகாப்பு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம சூலூரில் வந்து 10 வயது மாணவிக்கு அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட எவ்வளோ பெரிய துயர சம்பவத்தை நம்ம வந்து பார்த்தோம். நேத்திக்கும் பட்டப்பகலில் வேளச்சேரியில் ஒரு 61 வயது மூதாட்டியை வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணுறாங்க. அதுவும் ஒரு பொது இடத்துலையே இதெல்லாம் நடந்திருக்குன்னும் போது அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த லெவலில் இருக்குமோ அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ப்ரியாரிட்டி இதுக்கு வந்து கொடுத்துருக்கணும். உங்களுக்கு வேறு சில வேலைகள் இருந்தால் கூட இதை வந்து நீங்கள் இம்மிடியேட்டாக பண்ணியிருக்கணும். அது ஏன் பண்ணல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நமக்கே ஒரு கேள்வி வந்து இருக்குது. இது உள்ளபடியே இது வந்து கண்டிக்கத்தக்கது. இது குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பர்சனல் நிகழ்ச்சிக்காக வந்து பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து அவர் அரசு விழாவே ரத்தாகுதுன்னா அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கல, அது பர்சனலாக இந்த டேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த குளறுபடியாக ஒருவேளை உண்மையாக இருந்தால் ஏன் இந்த குளறுபடியாக இருக்குது? ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னு இருக்குது. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி தெரியும், வேதனை தெரியும். மக்கள் இந்த மாதிரி ஒரு துன்பத்தில் வந்து இருக்காங்க. மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் உங்கள் கொள்கையோ கோட்பாடையோ சொல்லி நீங்கள் வந்து வாக்குகள் வாங்கலைல்ல. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாக்குகள் வந்து வாங்கிட்டீங்க. உங்களுக்கு வாக்களிக்க சொன்னவங்க யார்? குட்டீஸ் தான். அவர் நம்புறாரு. அவர் சின்ன குழந்தைகள் தான் வந்து நமக்கு வந்து வாக்களிக்க சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கு நன்றிலாம் அவர் வந்து சொல்லும்போது அவர் வந்து இதை யார் உருவாக்குனது, இந்த அல்காரிதமுக்கு யார் வேலை பார்த்ததுன்னா உங்களுக்கு வந்து ரூட் மாஃபியா தான் இதுக்கு வேலை பார்த்தாங்க. அந்த ரூட் மாஃபியாவோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி தான். அப்போ ஜெகதீஷ் பழனிசாமி தான் ரூட்டு போட்டு உங்களுக்கு இவ்வளோ தூரம் பொருள் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ப்ரொபகண்டாவை வந்து ரெடி பண்ணி உங்களை ஜெயிக்க வச்ச ஓனரே அவர் தான். அப்போ அவர் வீட்டு நிகழ்ச்சி அவருக்கு முக்கியமாக தெரியுமா? பொதுமக்கள் வந்து செத்துட்டு இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு வந்து இங்கே பிரச்சனை இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுவாங்கன்னா அவர் யார் ஒரிஜினல் பாஸோ? விஜய்க்கு வேணால் ஜெகதீஷ் பழனிசாமி பாஸ் வேணால் விஜயாக இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு வந்து எல்லாமாக இருக்கின்ற சுக துக்கங்களில் பங்கு பெறுகின்ற உற்ற தோழனாக இருக்கிற ஜெகதீஷ் பழனிசாமியோட இல்ல விழா தான் அவருக்கு பெருசாக தெரியுது. இதை நம்ம வந்து ஏதோ போகிற போக்கில் நம்ம வந்து இதை குற்றச்சாட்டாக சொல்லலை, வலுவான ஆதாரங்களோட தான் நம்ம வந்து சொல்லணும். நீங்கள் முதல்வராக பதவி ஏற்கணும், 5 முறை வந்து கிட்டத்தட்ட கவர்னரை போய் பார்க்குறீங்க, 5 முறையும் நீங்கள் அவரை கூட்டுக்கிட்டே போகிறீங்க. இந்த லிஸ்ட்டில் பர்மனெண்ட்டாக ஒரு நபர் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட தனி பாதுகாவலர் வந்து இருப்பார். அவர் வந்து மேண்டேட், விஜய் அவர்கள் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் வந்து அவர் இருப்பார். அதே போல் வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி தொடர்ச்சியாக இருக்கார். ஒரு சில நேரத்தில் டெல்லி பயணத்தின் போது கூட இருந்தார் இல்லையா? எங்கே போனாலும் இருப்பார். டெல்லி பயணம் இப்போ முதல்வர் பிரதமரை பார்க்க போகும்போது கூட அவர் வந்து கூட இருக்காருன்னா அப்போ யாருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இல்லையா, நீங்கள் அப்படி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா நீங்கள் ஒன்று அவருக்கு ஏதாவது எம்எல்ஏ ஆக்கி அவர் கூட வச்சுங்க, மந்திரி ஆக்கி கூட வச்சிங்கன்னா உங்கள் கூட இருந்த மாதிரி ஆச்சு இல்லை? யாருக்கோ வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் ரூட் மாஃபியாவாக இருந்தாருன்னா எந்த மாஃபியாவாக இருந்தாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாதிரி நீங்கள் கூட வச்சிங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கூட இருக்கும்போது யாரும் உங்களை கேள்வி கேட்பாங்க. மக்கள் வரி பணத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் வந்து போகிறீங்க, மக்கள் நீங்கள் ஓட்டு போட்ட மக்களோட வரி பணத்தில் தான் நீங்கள் வந்து இந்த செலவினங்கள்லாம் பண்ணுறீங்க. அதை அனுபவிக்கிறது யார்? உங்களுடைய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் பேரும் ஜெகதீஷ். அவர் உங்களுக்கு சிகை அலங்கார நிபுணர் வந்து கூப்பிட்டு போகிறீங்க.
இந்த பழனிசாமி ஜெகதீஷ் பழனிசாமி எங்கே போனாலும் கூப்பிட்டு பாருங்க. அரசு அதிகாரிகள் எங்கே, ஏன் சீனியர் மினிஸ்டர்ஸ் யாருமே கூப்பிட்டு 10 நிமிஷத்துலாம் நீங்கள் போய் ஒரு பிரதமரை போய் சந்திப்பீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் வந்து குளறுபடியாக தான் இருக்குது. அவரோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே அவர் வந்து வராது தான் இது வந்து காட்டு. குறிப்பாக இன்றைக்கு நடைபெற வேண்டிய விழா வந்து நடைபெறல. ஆனால் வந்து தலைமைச் செயலகத்துக்கு விஜய் அவர்கள் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோடு வந்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தானே முன்னிலைப்படுத்தப்படுது. அதான் அந்த விழாக்கு போயிட்டு இவர் வந்திருக்காரு. இல்லை அந்த விழாக்கு போகிறதுக்காக இங்கே வந்து தயாராகி வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஆஜராகிட்டு வந்து போயிருக்காரு. ஏன்னா தினமும் வந்து அது ஒரு விஷயத்தில் திரு விஜய் அவர்கள் வந்து பாராட்டணும். ஆஃபீஸ்க்கு நம்ம எப்படி வந்து போகிறோமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் வந்துடுறாரு. ஸோ ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் வந்து இருக்கார். ஆனால் வேலைகள் நடக்குதா இல்லையான்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன ஆய்வு பண்ணுற மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் வருது இல்லையா? ஆய்வு பண்ணுற மாதிரி ஃபோட்டோக்கள் வருது. ஆனால் அந்த ஆய்வு பண்ணுறது இவங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு நீங்கள் வந்து கேட்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் செய்ய முடியும். ஒரு மினிஸ்டரோட வேலைன்னா ஆய்வு பண்ணுறது தான். அப்புறம் எதுக்கு அதிகாரிகள்லாம் எதுக்கு இருக்காங்க? அவங்களாம் அமைச்சிடலாமா? சட்டமன்றத்தில் போய் பேசணும், மக்கள் குறைகளை வந்து கேட்கணும். மக்கள் பிரதிநிதி தாங்க நீங்கள் வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் கிடையாது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். அமைச்சர் போகிற ஆய்வு போனார் வந்து இவங்க வந்து எம்எல்ஏக்கள் ஆய்வு பண்ணுறது இவங்க வேலை கிடையாது. என்ன ஆய்வு கூடமா தமிழ்நாடு? நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு என்ன ரிசர்ச் பண்ணுறீங்களா? அது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வேலையை திறம்பட செய்யணும். தொகுதிக்கு போய் நன்றி சொன்னீங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்களா? தமிழ்நாட்டில் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஏதாவது சரி பண்ணணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்களா? உங்கள் கட்சிக்காரங்க வந்து பல்வேறு குற்ற செயலில் வந்து ஈடுபடுறாங்க, அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? உங்கள் கட்சி தொண்டர்கள் ஏதாவது திரு விஜய் அவர்களுக்கு வந்து அறிவுரை சொன்னாரா? எதுவுமே இல்லைல்ல. நீங்கள் பேசிக்கே சரி பண்ணாமல் நான் மற்றதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்கிறது. அதை சொல்கிறேனே, இப்போ எப்படின்னா இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது, மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் இருக்கிறதுனால இதை மடமாத்தை பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க? நல்லா தானே வேலை செய்கிறாங்க. இப்போ நம்மளே கேட்போமே, எல்லா மினிஸ்டர்ஸும் போய் ஆய்வு போகிறாங்களா? அப்போ அரசாங்கம் சரியாக தானே நடந்துகிட்ருக்கு. அப்போ மீடியாக்கள் தான் இதை தப்பாக காட்டுறாங்கன்னு மீடியாக்கள் மேலே ஒரு தப்பான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆய்வு. உண்மையிலே அங்கே போய் அங்கே போய் அதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே சரியாகலை. டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் இருக்குது. ஆய்வு போய் பார்க்குறாங்க. கடைசியில் ஒரு ப்ரெஸ் மீட் என்ன கொடுக்குறாரு? நாங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி 10 ரூபா வாங்க சொல்லிட்டோம் அப்படின்றார். அப்போது ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக இருந்த அரசாங்கம் சரியில்லை, 10 ரூபா வாங்கினது மிகப்பெரிய ஒரு குற்ற சம்பவம் மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெலாம் பண்ணார். இப்போ 40 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதை இயல்பாக எல்லாம் வரைக்கும் வாங்குறாங்களா? 40 ரூபா வாங்குறாங்க. 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க. இப்போ அது பெரிய பேசும் பொருளாகவே ஆகலை. பாருங்கள், இந்த வெயிலில் அடிக்கிற வெயிலில் கிட்டத்தட்ட 4 கியூ நிற்குது கோயம்புத்தூரில். அப்படியே வளைஞ்சு ஏதோ கோவில் சாமி சிறப்பு தரிசனம் பண்ணுற மாதிரி நின்று ரோட்டில் நின்று வாங்குறாங்க, மது வாங்குறாங்க. நீங்கள் சொன்ன 717 கடைகள் வந்து மூடலை. அதுலேயும் இன்னும் ஆய்வு அதுக்கு மேலே இன்னொரு ஆய்வு. எத்தனை ஆய்வு தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க? கேட்டால் வந்து உடனே எல்லாம் மூட முடியாது. அவர் அந்த துறை சார்ந்த அமைச்சரே சொல்கிறாரு, இது 4000 மதுக்கடையில் மூட்டால் தமிழ்நாட்டில் வந்து சரியாயிடுமா? உங்களுக்கு கள்ளசாராயம் உள்ளே வந்துடாதா? இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தீர்வு கொடுப்பீங்கன்னு நீங்கள் தான் வாய்க்கிழியே பேசுகிறீங்க. அதை செயல்படுத்துங்க. சும்மா வந்து இந்த ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் மட்டும் அரசியல் பண்ணாதீங்க. ரியலான அரசாங்கம் வந்து நடத்தணும். இது தேவையாக இருக்குங்க. குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் அரசு மருத்துவமனையில் வீல் சேரை தள்ளி அவங்கள்ட்ட 10 ரூபா லஞ்சம் வாங்கினதா சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஊழியர்களை வந்து கடைநிலை ஊழியர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து சீக்கிரம் தரிசனம் பண்ணால் காசு வாங்கிட்டு அமைச்சருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சோசியல் மீடியாவில் பேசுறது பார்க்க முடியுது. அவங்க மீது வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு காலிலேருந்து நிறைய நம்ம படிக்கிறத பார்த்துருப்போம். நீங்கள் சொன்ன அந்த மருத்துவமனை வளாகத்தினது அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஸ்டாஃப். அவங்க வந்து அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு நேரடி தொடர்புலாம் அவங்க வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. பல வருஷமாக அவங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டே ஒன்று கொடுக்கல. அதே மாதிரி அடிப்படையில் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பிஎஃப் இஎஸ்ஐ மாதிரி இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு வந்து கொடுக்காம அவங்கள வந்து தற்காலிக ஒரு ஊழியரை தான் வச்சுருக்காங்க. 10,000 ரூபாயில் வந்து இந்த துறை அமைச்சர் போய் குடும்பம் நடத்த முடியுமா? இதெல்லாம் வந்து அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். ஒருத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீல் சேர் நம்ம வந்து லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தான் சொல்கிறோம். அது வந்து நம்ம வந்து தவறு. 10 ரூபா லஞ்சம் வாங்குறவங்க மேலே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுது. அரசு அலுவலகங்களில் இன்றைக்கி இப்போ தாவேகா அரசாங்கம் வந்துடுச்சு. யாராவது லஞ்சம் வாங்காமல் இருக்காங்களா இல்லை கொடுக்காமல் இருக்காங்களா? வாங்கிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு ஆட்சி வந்து ஒரு வாரத்தில் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்றல ஆதரவு அவர்கள் என்ன கேட்குறேன், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து 1 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு சன்மானம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்க சொல்லுங்கள். அந்த நம்பரே வந்து ஒர்க் ஆகலை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க? நான் ட்ரை பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க அந்த நம்பர் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு அரசுத்துறை அலுவலகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க.
இப்போ அரசுத்துறை அதிகாரிகளே நீங்கள் போய் மிரட்டுறீங்க. தாவேக்காரங்க யார் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் இப்போ வந்து துண்டை போட்டுட்டு போய் யார் வேணாலும் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலான்ற மாதிரி ஒரு அவலமான நிலை இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து அவங்க நிரந்தரமாக இங்கே இருக்கிறவங்க, நீங்கள் 5 வருஷம் இருப்பீங்க போயிடுவீங்க. அந்த அரசு அதிகாரிகளுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து அந்த வேலைகளை வந்து செய்கிறாங்க. அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் தண்டனை கொடுக்குறது நீங்கள் ஆளு கிடையாது, அது தண்டிக்கிறதுக்கு வந்து கோர்ட் இருக்குது. அவங்கள வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணாங்களோ அதை நீங்கள் அவங்க மேலே வழக்கு தான் தொடுக்க முடியும். உடனே வந்து அமைச்சர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மட்டும்தான். இது வந்து சர்க்கார் படம் கிடையாது. நீங்கள் அப்படியே கூட வாங்க, நீங்கள் எளிய மக்களை வந்து சுரண்டுறீங்க, எளிய மக்கள் மேலே அதிகாரத்தை செலுத்துறீங்க, அவங்க வேலையை விட்டு நீக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியிருக்காங்க, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் வாங்க. அந்த கோயிலில் அவர் வந்து நுழைய மாட்டார், நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வேறு கோயில்களில் போட்டால் உங்களுக்கு தெரிய போதா, எனக்கு தெரிய போதா? இப்போ குறிப்பிட்ட அந்த கோவிலில் அந்த பணம் வாங்கினா அந்த நபரை நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்க. என்டாஸ் பண்ண முடியுமா உங்களால்? அவர் வந்து இதோட இந்த இந்து அறநிலைத்துறையிலேயே அவர் வந்து வேலை செய்யணும், உங்களால் என்டாஸ் பண்ண முடியுமா? அவர் வேறு கோயிலில் நிச்சயமாக வேலை செய்ய தான் போகிறாரு, அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இதுதான் வந்து பார்ஷால் ஜாதி ரீதியிலான ஒரு பாகுபாடு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் சோசியல் மீடியாவில் வருதுல்ல. நம்ம சொல்கிறத விட வெகுஜன மக்களே வந்து சொல்கிறாங்க, ஆதாரத்தோட வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, சைதாப்பேட்டில் ஒரு நகர்விட மேம்பாட்டு கழகத்தில் ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க. அந்த சாதி ரீதியாக அங்கே வந்து ஒதுக்கப்படுது, அந்த தொகுதி எம்எல்ஏவே அதில் வந்து ஈடுபடுறாருன்னு போராட்டம் பண்ணுறாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு பேசின ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படுறாரு, தாவேக்காவோட ஆதரவாளர்கள் தாக்கப்படுறாரு. இன்னி வரைக்கும் அந்த தாவேக்கா தாக்கணவங்களை ஏன் கட்சியை விட்டு நீக்கினா, இல்லை அவங்க மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ஏன் எந்த செய்தியும் வெளியில் வர மாட்டேங்குது? அப்போ நீங்களே வந்து ஊக்குவிக்கிறீங்க. இது சமூக நீதிக்கான அரசு நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க. ஆனால் இங்கே பல்வேறு சிக்கல்கள் வந்து நடக்குது. அதை வந்து யார் அட்ரஸ் பண்ணுறாங்க? ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதில்ல, ஒரு சொல்கிற எல்லாமே தகவலாக வந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இதுதான் நடந்ததுன்னு நம்ம சொன்னால் நம்மளும் கேள்வி கேட்கலாம். இங்கே எதுவுமே தெரியல. 8 பட்டியலினத்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோன்னு பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா இந்த அரசு? 8 பட்டியலினர்கள் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, நான் வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் அவங்க செயல்பட்டாங்களா? அவங்க வந்து எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து கொடுத்துட்டேன்னு எல்லாமே பேப்பரில் நீங்கள் வந்து காட்டாதீங்க, அதை களத்தில் வந்து காட்டுங்க. 8 பேர் இல்லைங்க, நீங்கள் 35 பேருக்கு கூட கொடுக்கலாம், இதில் எதுவும் தவறெல்லாம் கிடையாது. இதில் சாதி வந்து ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, இது வந்து சமூக நீதி அரசன். நீங்கள் வந்து ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரை வந்து சமூக நீதித்துறை அமைச்சர்னு அந்த பேர் மட்டும் மாற்றதெல்லாம் வந்து இங்கே வந்து விஷயமே கிடையாது. நீங்கள் உண்மையான சமூக நீதின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எல்லாம் ஒத்துக்கிறோம். விஜய் அவர்களும் வந்து சாதி மதத்து மேலே அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, நம்ம வந்து நிச்சயமாக நம்ம வந்து அதை நம்புகிறோம். ஒரு 10 வயது குழந்தை வந்து பாலியல் பலாத்காரம் உள்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த குடும்பத்தையும் அந்த விக்டிமே நீங்கள் வந்து வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறீங்க. அவங்க வந்து தப்பான போதை வஸ்துக்களை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு அந்த குழந்தைய பறி கொடுத்துருக்கவங்களே நீங்கள் வந்து தப்பான ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணுறீங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து சிரிச்சமணிக்கு வந்து இருக்காங்க. பெண் அமைச்சர்கிட்ட வந்து கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும் பேசுங்க, அரசியல் பேசாதீங்க. இது அட்மினிஸ்ட்ரேஷனில் வராதா? இது ஒரு சட்டம் ஒழுங்கு இல்லையா? அவங்களே பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பெண்ணாக எனக்கு நடந்த அநீதி தட்டி கேட்க மாட்டீங்களான்னு வந்து ஒரு உணர்ச்சி பொங்க பேசின வீடியோக்கெல்லாம் சோசியல் மீடியா வைரல் ஆச்சு. ஸோ அவங்க இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி மாற்றி பேசுகிறாங்க. எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் சார். இங்கே இருக்கிற செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்படி ஆட்சியோ இல்லை வந்து இங்கே வந்து மக்கள் வந்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி இவங்க எதுவுமே பண்ணல. நம்ம மேலே யாராவது குறை சொல்லிட்டாங்களா, உடனே அவங்க மேலே வழக்கு போடு, உடனே அவனை மிரட்டு, அந்த ஐடியா உள்ளே போயிட்டு அசிங்கமாக திட்டு, இப்படி தான் இன்னமும் வந்து இந்த ரியலான ஆட்சிக்கு இன்னும் வரவே இல்லை. ரீல்ஸ் தான் வந்து போட்டுவிட்டு சுற்றிட்டு இருக்காங்களேண்டி, அதை தாண்டி இங்கே எதுவுமே நடக்கல. தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்குது. இப்போ கல்வி சார்ந்த என்ன சிக்கல்கள் இருக்குது, அதை எப்படி இவங்க எதிர்கொள்ள போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதுவுமே தெரியல. இப்போ விலைவாசி வந்து எல்லா இடத்துலையும் ஏறி இருக்குது, 10% 20% விலைவாசி ஏறி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு? அதுக்கெல்லாம் போய் எங்கேயாவது ஆய்வு பண்ணுவாங்களா, இல்லை மத்திய அரசாங்கிட்ட வந்து பேசுவாங்களா? இப்போ 2 பெரிய நிறுவனங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆந்திராவுக்கு வந்து போயிருக்காங்க. அது குறித்து நிலைப்பாடு என்ன? அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து இங்கே அவங்க போட்ட வீடியோலாம் வைரல் ஆச்சு இல்லையா, தொழில்துறை அமைச்சர்? ஆமாம், அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஓகே நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, இப்போ மற்றவங்கெல்லாம் இப்போ பிடிஆர் பழனி தியாகராஜன் இருக்கும் காலத்துலேயும் சரி, டிஆர்பி ராஜா அவர் காலத்துலேயும் சரி, நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம். பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. இவங்களும் வந்து வெளிநாட்டிலேருந்து முதலீடு பண்ணி ஒரு கார் தொழிற்சாலையாரை முதலீடு பண்ணி காரே வெளியில் வந்துச்சு. அந்த 5 ஆண்டுக்குள்ளே காரே வெளியில் வந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிண்டியில் இருக்க அந்த முதியோர் மருத்துவமனை, அது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்து கலைஞர் மருத்துவமனை வந்து செயல்பாட்டுக்கே வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படுங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைலு, அவங்க ஸ்டைலில் அவங்க வந்து வீடியோ போடுறாங்க, நம்ம எதுவும் தவறு சொல்லலாம். ஆனால்
இதை யாரெல்லாம் வந்து இதை ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய ஊடகங்கள் வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. திரு கீர்த்தனா அவர்களையும் சரி, அதே மாதிரி ஆதவர்ஷனாவாக இருக்கட்டும். விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா டெல்லி 45 டிகிரி செல்சியஸ் வெயிலில் வந்து கோட் போட்டு போனார்னு சொல்லிட்டு ட்ரால் பண்ணுற மாதிரி இந்தியா டுடேலே பேசியிருந்தாங்க. ஆமாம், இப்போ ஆங்கில ஊடகங்கள் வந்து கடுமையாக இந்த அரசாங்கத்தை வந்து தினம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து பதில் சொல்லணும். இப்போ பொதுவாக பிரதமரை போய் பார்த்தாங்க, வெறும் 4 கோரிக்கைகள் தான் கொடுத்துருக்காரு. 4 கோரிக்கைகள் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக மரபு தமிழகத்துலேருந்து யார் போனாலும் முதல்வர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து பண்ணுவாங்க. அதை நீங்கள் பண்ணலை. குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவது நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும். ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த இது பதட்டம்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ அது வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். குறிப்பாக டெல்லியில் வந்து பிரதமரை சந்திச்சதுக்கப்புறமா எல்லா முதல்வர்களும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. விஜய் அவர்கள் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக செய்தி வெளியிட்டது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊடகத்தில் புதிய தலைமுறை தான். அதை பார்த்தீங்கன்னா அரசு கேபிளிலிருந்து பின்னாடி நகர்த்திட்டாங்க. குறிப்பாக வந்து பிரச்சாரத்தின் போது அதிகமாக விஜய் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததே புதிய தலைமுறை சேனல் தான். ஸோ அவங்களுக்கே இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க இல்லையா? ஒரே ஒரு செய்தி அவருக்கு எதிராக போட்டதுனால இந்த நிலைமை. ஸோ அதுதான் வந்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சமூக நீதின்றது வெறும் நீங்கள் வந்து 8 துறை அமைச்சர்களை போடுறதுல மட்டும் கிடையாது. நீங்கள் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுறதுலையும் இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து இருக்குது. உங்களை கேள்வியே கேட்கக்கூடாது, உங்களை வந்து எதுவுமே உங்களை வந்து அப்படியே என்ன சொல்லணும் பொத்தி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து நடக்காது. அரசியல்ன்றது தமிழகத்தில் உச்சபட்ச பதவியில் நீங்கள் இருக்கீங்க. இங்கே பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த மக்களோட பிரதிநிதி நீங்கள் தான். அப்போ நீங்கள் வந்து தைரியமாக இருந்து நீங்கள் முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஸாக நீங்கள் வந்து போராடணும். நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போய் போராடணுமோ அங்கே வந்து பேசுகிறதே கிடையாது. ப்ரேயர் வைக்கிறீங்க. முதல்வர் இப்போ பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு தமிழை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ப்ரேயர் வைக்கிறீங்க? அது நம்மளோட உரிமை இல்லை. நமக்கு ஏற்கனவே உரிமை இங்கே இருக்குங்க. பல்வேறு காலகட்டங்களில் அதை நிலைநாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமூக நீதி மண் இது, சமத்துவம் மண் இது. இதை நீங்கள் போயிட்டு நீங்கள் பின்னோக்கி கேட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்களா? கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதுக்குங்க கேட்கணும்? நீங்கள் ஏன் அந்த இடத்துல போய் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களா? ஏன் ப்ரேயர் பண்ணுறீங்க? நம்ம கெத்தாக நமக்கு ஏற்கனவே சட்ட வரைவு இருக்குங்க. நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போய் கேட்குறீங்க. உண்மையாக கேட்க வேண்டியது என்ன? நீங்கள் நிதி கொடுங்கன்னு கேட்கணும். எங்களுக்கு பல்வேறு நெருக்கடி இருக்குங்க, மெட்ரோக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க, மும்மொழி கொள்கையில் எங்களை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, சிபிஎஸ்சியில் வந்து சமஸ்கிருதத்தை வந்து திணிக்கிறீங்க, இதெல்லாம் தான் நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க? மாண்புமிகு முன்னாள் முதல்வர் வந்து போகும்போது 63 கோரிக்கைகள் கொடுத்துட்டு வராருங்க. அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணிட்டு தான் வராரு. இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடியும் ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ண, நீங்கள் ஏன் மீட் பண்ண மாட்டீங்க? கத்தி படத்தில் கத்தி நீங்கள் பேசுனீங்கல்ல, சினிமா டைலாக்லாம் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து நீங்கள் பேசும்போதெல்லாம் அதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. பரவாயில்ல, கத்தி படத்துலேயே இப்படி பேசுகிறார், சர்க்கார்லேயே இப்படி பேசுகிறாருன்னா அப்போ நிஜமான ஒரு டிவிக்கே சர்க்கார் இன்றைக்கி அமைஞ்சிருக்குல்ல. அந்த சர்க்காரை எந்த மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க? அந்த சர்க்காரை நீங்கள் தானே தலைமை தான் நடத்துறீங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். பெண்களுக்கு ஒன்றா பாஞ்சு வந்து காப்பாற்றுவீங்க. இப்போ நீங்கள் அந்த சிங்க பெண்கள் அதிரடிப்படையே நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லைன்னா அப்போ விமர்சனங்கள் உங்களை நோக்கி வருதுன்னா அந்த விமர்சனத்தை விமர்சனமாக நீங்கள் எதிர்கொள்ளணும்ல. அந்த விமர்சனமே யாரும் பண்ணணும்னா அவங்க மேலே வழக்கு போடுறது, அவங்கள வந்து மிரட்டுறது, டிவி சேனல்கள் வந்து முடக்கிறது, வந்து யாராவது உங்களுக்கு பத்திரிகையில் வந்து எழுதுனாங்கன்னா அவங்கள வந்து மிரட்டுறது, என்ன சொல்கிறது, ஆதரவான கருத்துக்களை போட்டால் அவங்கள வந்து பாராட்டுறது, இல்லை உங்களுக்கு எதிர்நிலை கருத்துக்கள் இருந்தால் அந்த பக்கங்களை வந்து முடக்கிறது, அவங்க மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை. இது உண்மையிலே வந்து நீங்கள் தூய சக்தி நீங்கள் சொன்னீங்கன்னா தூய சக்தின்னு ஆட்சி பண்ணி காட்டுங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி உங்கள் அரசாங்கத்தில் இல்லைன்னு தொடர்ச்சியாக உங்கள் மேலே குற்றச்சாட்டு வருது. அதிமுகன்னு ஒரு கட்சியை குதிரை பேரன்ற ஒரு பேரை வச்சு நீங்கள் இன்றைக்கி சுக்காக உடைக்கிறீங்க. தினம் நீங்கள் வந்து தலைமை நிலைய செயலாளருக்கு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதிமுகலேருந்து வராங்க. அவங்க வந்து பனையூரை நோக்கிலாம் போல தலைமை அலுவலகத்தை தலைமை செயலகத்தை நோக்கி வராங்க. அதை தாவேக அலுவலகமாக்கி தினம் அங்கே வந்து மெம்பர்ஷிப் வந்து சேர்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா சொல்லுங்கள்? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அரசாங்கம் இப்படி நடக்குதா? பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் கூட இந்த மாதிரிலாம் ஒரு அட்ராசிட்டி நடக்கவே இல்லை. நீங்கள் வந்து 20 வருஷம்லாம் முதலமைச்சர் ஆகலை, 20 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாதீங்க. இது வந்து உங்களோட அரசியலுக்கே படுபாதகமாக போய் முடியும். நீங்கள் எவ்வளோ வேகமாக வளர்றீங்க அவ்வளோ வேகமாக வந்து வீழ்வீர்கள். இந்த மாதிரி தப்பான ஒரு அரசியல் முன்னெடுத்தீங்களா இது முற்றிலுமாக தடுக்க வேண்டியது. விவசாயிகள் வந்து காத்துட்ருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு, 2 நாளாக காத்துட்டு கிடக்குறாங்க. ஆனால் அவங்கள உள்ளே விட மாட்டீங்க. அதிமுக துண்டு போட்டால் நீங்கள் வந்து சட்டசபை வளாகத்துக்குள்ளே போல வந்து உள்ளபடியே இது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி இது டர்ட்டி பாலிடிக்ஸ் மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. அதை வந்து சரி பண்ணணும். குறிப்பாக போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர் வந்து நேற்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சிருந்தார். வால்வோ பஸ்லாம் வரலன்னு சொன்னோன்னா வால்வோ பஸ்லாம் வந்து தமிழ்நாடு அரசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது தான் ஷாக்கிங் ஆகிருக்கு. சோசியல் மீடியா ட்ராலாக இருக்குது. இது கூட தெரியாமல் எப்படி ஒரு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து வாக்குவாதம் செய்த இளைஞர்கிட்ட பார்த்தீங்கன்னா, தம்பி நீ சாப்பிட்டு வந்துட்ட, நான் என்ன சாப்பிடாமல் இருக்கேன்,
போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுனது அந்த வீடியோக்குள்ள வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னதான் சார் நடக்குது? அதுதான் சொல்கிறேனே, அது தகுதி வாய்ந்த நபர்கள் தகுதியான இடத்துல வந்து நீங்கள் உட்கார வைக்கணும்னா இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய இந்த மாதிரி இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர்லாம் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. பல அமைச்சர்கள் இன்னும் வாய் திறக்கல. வாய் திறந்தாங்கன்னா இப்போ ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, 1100 அடி பள்ளத்தில் வந்து இந்த குப்பையெல்லாம் போட்டு மூடிட்டா அந்த மாதிரி இவர் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து சாப்பிட்டு அந்த மீனிங் அவர் சொல்கிறதுன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு உள்ளபடியே இந்த அரசியல் தெரியுமா தெரியாதான்லாம் வந்து தெரியாது. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், இவங்களை வந்து மக்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணணும்னா அதிகமாக உழைக்கணும், கற்றுக்கவே தயாராக இல்லை, உழைக்கவே தயாராக இல்லை. முதல்வர் ஃபஸ்ட்டு வாய் திறந்து பேசணும், ரியாக்ட் பண்ணணும், இந்த எதிர்கட்சிகளை வந்து மதிக்கணும். நீ எதிர்கட்சிகளை வந்து எதிரி கட்சிகளாக நினச்சி நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து இது ஆரோக்கியமானது இல்லை. அந்த கத்தி உங்களுக்கே நாளைக்கு வந்து திரும்பும். நாளைக்கு இதே வந்து உங்கள் கட்சியே நாளைக்கு வேறு ஏதாவது உடைக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் வந்ததுன்னா அப்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ நாகரிகமான அரசியலை வந்து முன்னெடுக்கணும். மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக வந்து பயன்படுத்தணும். பிரச்சனைகள் வந்து இங்கே இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கான முன்முயற்சியை வந்து எடுத்த மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல. 20 நாளாக நம்ம எந்த விதமான முயற்சியை நம்ம பார்க்கல. இது இப்படியே தொடர்ந்தால் இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து நீடிக்காது. மக்களே இன்றைக்கி வந்து ரொம்ப ஓட்டு போட்டவர்கள் இன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணுற நிலைமைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து இது ஒரு சரியான ஒரு அரசியலாக நான் பார்க்கல. சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.